வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ஃபென்ஸ் எனர்ஜைசர் எப்படி அசெம்பிள் பண்ணுறது என்பதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ போட்டுட்ருக்கோம். அதோடைய ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கோம். அதில் 2 கனெக்டர், அந்த சைடு ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு, 2 இண்டிகேட்டர் எல்இடி. அது நம்ம ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிடுவோம். இது டைப் 3ல் 1.25 இன்ச்சில் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கோம். ஏற்கனவே ஃபென்ஸு ட்ரான்ஸ்ஃபார்மர் எப்படி செய்கிறது என்பதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது பாருங்கள், அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இதுதான் அதோட பிசிபி போர்டு. இது 10 kV கெப்பாசிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான போர்டு. இந்த மாதிரி போர்டுங்க எல்லாம் நிறைய நமக்கு ஆன்லைனில் கிடைக்கிது. ஆனால் இது ஆன்லைனில் இல்லை, இது இங்கேயே நம்ம அசெம்பிள் பண்ணக்கூடிய நல்ல போர்டு. ஆன்லைனில் வரக்கூடியதெல்லாம் அந்தளவுக்கு பவர் இருக்குமான்னு சொல்ல முடியாது, அப்படியெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம கனெக்டரு, சுவிட்சு, எல்இடி இதெல்லாமே கொடுத்தாச்சு. அடுத்தது ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சு அதை மார்க் பண்ணி ஹோல்ஸ் போட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த போர்டில் சிம்பிளான கனெக்ஷன் தான் இருக்குது. எஸ்சிஆர் ஒன்று இருக்குது. அந்த எஸ்சிஆரோட சென்டர் பின் ட்ரெயின், அதிலிருந்து ஒரு வயரும் 400 வோல்ட்டு சப்ளை டிசி வரக்கூடிய ஒரு லீடு, இது ரெண்டும் எடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மரோட பெரிய கேஜ் உள்ள அந்த 2 கனெக்ஷனில் கொடுக்கணும். இந்த சைடு நமக்கு கப்பாசிட்டர் 45 MFT 450 வோல்ட்டு, அதோட ஒரு லீடு மைனஸும் 1 ப்ளஸ் 400 வோல்ட்லேயும் கொடுக்கணும். எஸ்சிஆரோட ட்ரெயினும் 400 வோல்ட்டு டிசி வரக்கூடிய ஒரு லீடும், ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு 2 வயர் போயிடும், கப்பாசிட்டருக்கு 2 வயர். அவ்வளோதான் அதில் கனெக்ஷன் அந்த சைடு. அப்புறம் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி சைடு ஹெச்டி அவுட்டு, மின்வேலிக்கு கொடுக்கக்கூடியது. கருப்பு கனெக்டரில் நம்ம பூமி எர்த்து கொடுக்க வேண்டிய கனெக்ஷன். அதாவது ஒரு 3 அடி குழி எடுத்து அதில் சென்டரில் பைப்பை வச்சு ஒரு உப்பு, கரி, மணல் இதெல்லாம் போட்டு நம்ம எர்த்து நல்லா குவாலிட்டியாக கொடுக்கணும். இந்த சைடில் நமக்கு 12 வோல்ட்டு பவர் சப்ளை, அது பவர் எல்இடி 12 வோல்ட்டு ஆன் எல்இடி, பவர் சப்ளை எல்இடி, அந்த கனெக்ஷன் வரும். அப்புறம் பல்ஸ் இண்டிகேட்டர் எல்இடி இருக்குது போர்டில், க்ரீன் கலர். அது நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்லேயே ஒரு ஒயர் போட்டு அந்த சாக்கெட் எல்இடியில் கொடுத்துடலாம். இந்த க்ரீன் கலரு ட்ரிகர் ஆகிற டைமில் அந்த பல்ஸ் வரும்போது எரியக்கூடிய, அமைஞ்சு எரியக்கூடிய அந்த க்ரீன் எல்இடி, அது பிசிபிலேருந்து கழட்டி சாக்கெட்டில் நம்ம கொடுக்கணும். இப்போ நம்ம கனெக்டரு அதெல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மரு ஹோல்ஸு போட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபார்மர் பல மாதிரி பண்ணுறாங்க. ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு சர்க்யூட்டுக்கு தகுந்த மாதிரி பல டைப்பில் இருக்குது. 15 கோரில் செய்கிற ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இது டைப்பு 3ல் நம்ம இது பண்ணியிருக்கோம். 1.25 இன்ச்சு போபின், 1 இன்ச்சில் போடலாம், 1.5 இன்ச்சிலையும் போடலாம். அது ஒவ்வொரு சர்க்யூட்டுக்கு தகுந்த மாதிரி, ஒரு கேவிக்கு தகுந்த மாதிரி 10 kV, 15 kV, 8 kV அப்படி பல அளவில் செய்கிறாங்க. நம்ம ஒரு 10 kV அந்த ஒரு கெப்பாசிட்டியில் தான் இது பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த எஸ்சிஆரோட கனெக்ஷனும் 400 வோல்ட்டு அந்த கனெக்ஷன் நம்ம அந்த ட்ரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரி சைடு, இதில் ப்ரைமரின்னு சொல்லும்போது நம்ம கேஜ் உள்ள சைடு தான் ப்ரைமரின்னு இதில் சொல்கிறோம். பேட்ரி சார்ஜர் அந்த மாதிரி இதில் வரும்போது நமக்கு ஏசி சைடு தான் நம்ம ப்ரைமரின்னு சொல்லுவோம்.
இதில் வந்து ப்ரைமரி, இது வந்து ஏசி, இது வந்து கனெக்டர் சைடுக்கு வர்றது செகண்ட்ரி தான். இதில் அது செகண்ட்ரி என்ன சொல்லும்போது நம்ம செகண்டு வைண்டிங் தான் அதில் வரும். ஃபஸ்ட்டு டேர்ன்ஸ் நம்ம அதில் 20 கேஜி அந்த சைடுக்கு கொடுத்துருவோம். இப்போ நம்ம அந்த கனெக்டரில் அந்த லீடு ஒரு வாஷர் மாதிரி நம்ம ரவுண்ட் பண்ணி நெட்டு போல்ட்டு போட்டு டைட் பண்ணிக்கலாம். அது நல்லா ஸ்ட்ராங்காக டைட் பண்ணணும். ஏன்னா அதில் ஹை வோல்ட் வர்றதுனால ஆர்க்கிங் அந்த மாதிரி இதெல்லாம் வரக்கூடாது. அப்போ அதனால் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிடணும் அது. இப்போ அது கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம எல்இடியோட கனெக்ஷன் கொடுத்துடலாம். இதில் வந்து 2 எல்இடி தான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த அவுட்டர் கனெக்ஷனில் எல்லாம் எல்இடி லெவல் மீட்ரு அந்த மாதிரியெல்லாம் நிறைய மாடல் வந்துட்டுருக்கு. இதில் இப்போ நம்ம அது ஒன்றும் கொடுக்கறது கிடையாது. பவர் எல்இடியும் பல்ஸுக்கு அந்த இண்டிகேட்டர் எல்இடி மட்டும்தான் கொடுக்குறோம். கம்பெனியாக செய்யும்போது அது சர்க்யூட் எல்லாம் போட்டு கொஞ்சம் கூடி ஒரு இண்டிகேஷன் நல்லா தெரிகிற மாதிரி லைன் அவுட்டில் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம இதில் அப்படி பண்ணுறது கிடையாது. இதை நம்ம சிம்பிளான ஒரு மெத்தடில் தான் பண்ணியிருக்கோம். ஆனால் பவர் நல்ல குவாலிட்டியாகவே நல்ல ஸ்ட்ராங்காக அடிக்கும். வனவிலங்குகள், யானை, பன்னி, மான் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நல்லா ஷாக் அடிக்கிறதுக்கான ஒரு எஃபெக்ட் இதில் கிடைக்கும். இப்போ எல்லாம் வனவிலங்குகளுடைய நடமாட்டம் எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு விவசாயம் பண்ணி அதை கரெக்டாக பயிர் செய்து எடுக்கிறது பெரும் கஷ்டமாக இருக்கிற அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இது விவசாயிகளுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மெத்தேடு தான் இது. இது இல்லாமல் இப்போ விவசாயம் பண்ணுறது பெரும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் நிறைய பேர் இப்போ இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிட்டு தான் விவசாயத்தை பாதுகாத்துட்ருக்காங்க. அப்போ அதுக்கு நம்ம இது ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கணும். சும்மா கொண்டு போட்டு வச்சாலும் அதுக்கான பலன் கிடைக்காது. இப்போ நம்ம எஸ்சிஆர் அந்த கனெக்ஷன் ட்ரான்ஸ்ஃபார்மரில் கொடுத்தாச்சு. ஒரு 450 வோல்ட்டு டிசி அது ஒரு லீடு அதுவும் கொடுத்தாச்சு. அது வந்து நம்ம ஸ்லீவ் போட்டு நல்லா கரெக்ட் பண்ணி வச்சிடலாம். அடுத்தது அந்த கப்பாசிட்டர் நம்ம இப்போ எடுத்து கெல்ட்ரான் கப்பாசிட்டர் 45 எம்எஃப்டி நல்லா ஸ்டோரேஜ் கிடைக்கும். இப்போ அது கொடுத்துடலாம். அடுத்து நம்ம டிசி கிளிப்பு பேட்டரிக்கு கொடுக்கக்கூடிய நெகட்டிவ் பாசிட்டிவ் டெர்மினல் இப்போ நம்ம கப்பாசிட்டரை ஃபிட் பண்ணிடலாம். அதோட ஒரு லீடு சர்க்யூட்டில் எர்த்துலேயும் மைனஸ் அந்த கனெக்ஷனும் ஒன்று வந்து 400 வோல்ட்டு டிசி. அதில் முதல்ல நான் அது மார்க் பண்ணி காட்டியிருந்தேன். அந்த இடத்துல வயர் டேக் கொடுத்துட்டு அது ட்ரான்ஸ்ஃபார்மர் பக்கத்துலேயே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து அந்த 2 கனெக்ஷனும் கொடுத்துக்கலாம். எப்போவும் செய்யும்போது இந்த மாதிரி நம்ம வயரு கசமுசான வைக்காமல் கொஞ்சம் நீட்டாக சுருக்கி செய்கிறது நல்லாயிருக்கும். டேக் போட்டு அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் போமில்லையே சேர்த்து கட்டும்போது அது நல்லா ஃபிக்ஸ் ஆகி அங்கே நல்லா நிற்கும். இப்போ அந்த மாதிரி பண்ணால் நம்ம வயரெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி டேகு போட்டு கட்டிக்கலாம். இப்போ அதோட மேக்ஸிமம் மற்ற வயரிங் இதெல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம பேட்ரி கிளிப்பு மாட்டிக்கலாம். பேட்ரி கிளிப்பில் ப்ளஸ் பாயிண்ட்டு நமக்கு சுவிட்சில் கொடுத்துடணும். அப்புறம் கருப்பு கிளிப்பு நம்ம சர்க்யூட் எர்த்து லீடு மைனஸ் லீட்டில் கொடுத்துடலாம். இதெல்லாம் கொடுத்தாச்சுன்னா இதோட வேலை முடிஞ்சிருச்சு. அப்புறம் பேட்டரியில் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம்.
ஹை வோல்ட் வரக்கூடிய பகுதிகளில் எல்லாம் கை டச் ஆகாமல் பார்த்துக்கணும். ஏன்னா அது ரெட் கனெக்டரோட டெர்மினலில் நம்ம பக்கத்திலே கரண்ட் பாஸ் ஆகும். ஏன்னா ஹை வோல்ட் வர்றதுனால அப்போ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யணும். இது வந்து ஃபென்ஸ் எனர்ஜைசர் எப்படி ஈஸியாக செய்யலாம் அந்த ஒரு வீடியோ தலைப்பில் வந்திருக்கு. மேலும் பல மாடல் ஃபென்ஸ் எனர்ஜைசர் நம்ம ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அதோட வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து போட்டுக்கலாம். அப்போ மற்ற ஃபென்ஸ் எனர்ஜைசர் எப்படின்னு உள்ளது நமக்கு தெரியும். இது வந்து நல்லா பவராக அடிக்குது. நீ பூமி அறுத்து கொடுக்கும்போது இனியும் மேலும் பவர் அதிகமாகும்.